எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பார்த்து முடிச்சிங்களா? நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைக்கோ ட்ரெயினோ காரோ எங்கேருந்து வந்தாலும் கோயம்புத்தூரில் இருக்கிற நம்ம காந்திபுரத்துக்கு வந்துடுங்க. காந்திபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, காந்திபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டி ஏரியாவுக்கு வரணும். பூண்டி அடிவாரத்தில் இருந்து நம்ம இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறோம். பூண்டிக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த பேருந்து கால அட்டவணைப்படி நீங்கள் பூண்டிக்கு வரலாம். நீங்கள் ஈசாலேருந்து வரலாம், நீங்கள் டைரெக்டாக காந்திபுரத்துலேருந்து பூண்டிக்கு வரலாம். உங்களோட அந்த பஸ்ஸுக்கு டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்துக்கலாம். ஃபைனலாக வந்தாச்சு, வெள்ளையங்கிரிக்கு வந்தாச்சு. ஒரு வாரமாக எங்கே போயிட்டு இருந்தாங்க, வெள்ளையங்கிரி போனாங்க, வந்தாச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி என்னடா சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபைனலாக எல்லாருமே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மலை ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக்லாம் செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து 20 ரூபா வந்து ஃபைனாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன் வாட்டர் பாட்டிலை தந்துட்டிங்கன்னா அந்த சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை திருப்பி தந்துடுவாங்க. மலையேற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூங்கில் கம்பு அங்கே இருக்கும், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட நடக்கலாம். சப்போஸ் இது நல்லா இல்லைன்னா நீங்கள் அடிவாரத்துலேயே 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் ஒரு புது மூங்கில் வாங்கி கூட நடக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வாங்கணும்னா நீங்கள் காந்திபுரம் இல்லாட்டி நேட்டிவ்லேருந்து கிளம்பி வரும்போது வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி கடை போட்டாங்க, இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக விற்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரமே ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டாக தான் இருக்குது. வெள்ளையங்கிரியை பொறுத்த அளவுக்கு மலை எப்பவுமே டஃப்பு தான். இந்த மலையை முடிஞ்சளவு கடந்துட்டாலே நம்ம 7வது மலை ஏறிடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை அந்த பிள்ளைகளோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் மலை இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மலையை நாங்கள் வெற்றிகரமாக கிடப்போம். எம்பெருமானை சந்திப்போம் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா 2வது மலையை வெற்றிகரமாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து 3, 4, 5, 6, 7 இதை வெற்றிகரமாக நாங்கள் கடப்போம். இது வரைக்கும் 4வது மலைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது எதிரே? கஷ்டம்தாண்ணே. அதிகபட்சம் இப்படி ஏறி வரேன்னா ஃபிசிக்கலாக கொஞ்சம் ட்ரைனிங் வேணும்ண்ணே. ஏதாவது சின்ன சின்ன மலைகள் ஏறி இருக்கணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா 3வது மலையோட ஸ்டார்டிங்கில் சொன்னா இருக்குது. தண்ணி சப்போஸ் வேணும்னா இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். இன்னும் வரக்கூடிய வெயில் காலங்களில் இங்கே தண்ணி கூட வராது. பார்த்திங்கன்னா நண்பர்கள் உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிலாம் உட்காரல. இலைக்குது, அதனால நான் உட்காந்துருக்கீங்க. இலைக்கிறனால தானே. 4வது மலையில் ஒரே ஒரு ஏத்தம் தான். அடுத்து ஃபுல்லாக சமவெளி பரப்பு தான் நடக்குது. ஃபைனலாக 4வது மலையை வந்து கண்டுபிடிச்சி மேலே டாப் வியூக்கு வரோம். டஃப்பு தான், ஆனால் கண்டிப்பாக ஏறினதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிவார்டு இருக்குது. நேச்சர் இங்கேருந்து பார்க்க நல்ல வியூ தெரியுது. அப்போ இன்னும் மேலே போகணுமா கதிரே? ஈசா டெம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 4வது மலைக்கு இன்னும் மேலே போனோம்னு. ஃபைனலாக 4வது மலை முடிச்சு 5வது மலை விபூதி மலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது விபூதி மலை, பின்னார் மலை, திருநீர் மலை வாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து சுண்ணாம்பு மலை. எப்படி இருக்குது 5வது மலை? கிட்டத்தட்ட 3வது மலைன்னு சொல்லி 4வது மலையை ஏற வச்சாச்சு எனக்கு எதிரே. கிட்டத்தட்ட 5வது மலை பீமன் கலியுருண்டை. அந்த மலை நல்லா தெரியுது, மக்களும் போகிறது நல்லா தெரியுதுண்ணா. ஃபைனலாக பீமன் கலியுருண்டை இந்த மலையை ரீச் பண்ணிட்டோம். இந்த மலையை ரீச் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட்
5th மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த மலைக்கு அப்புறம் 6வது மலை, 5வது மலை பீமன் கலி ரெண்டையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலையை தாண்டினோடனே நமக்கு நம்மளோட சுயம்புலிங்க மலை 7வது மலை தெரியும். பார்த்திங்கன்னா 7வது மலைக்குள்ளேயே ஒரு சொனை இருக்குது, நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. சொன்னாலே நல்லாவே வருது. பார்த்திங்கன்னா 7வது மலை அடிவாரத்துலேயே விநாயகர் இருக்காரு. இங்கே கும்பிட்டு அவரோட அப்பாவை பார்க்க போவோம். கிட்டத்தட்ட 7வது மலை ஏற ஆரம்பிச்சதுலேருந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த 6வது மலை வரைக்கும் சோதிச்சு ஒரு 7வது மலை சும்மா விட்டுருவார். ஃபைனலாக 7வது மலை ஏறி முடிச்சாச்சு. இன்னும் சில மணி நேரம் தான். என்ன பார்த்து முடிச்சிட்டிங்களா? இது உச்சி பூசை போகுதா? முடிஞ்சிருக்கணும். உச்சி பூஜை முடிஞ்சா 2 மணிக்கு வந்து உச்சிக்கால பூசை ஃபீல் பண்ணுவோம். ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ சிவாய. எல்லோரும் தரிசிச்சுட்டு வராங்க. ஃபைனலாக வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸ்லேயே, ட்ரெக்கிங் ஹில்ஸ்லேயே லார்ஜஸ்ட் கிடையாது, ஹையஸ்ட் வியூவிங் பாயிண்ட் இந்த இடம் தான் சொன்னாங்க. அதான் இங்கேருந்து அந்த நேரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம், ஈஸி ஆகிட்டாரு. கண்டிப்பாக அவர் மேலே பாரத்தை போட்டு போகும்போது அவர் வழி ஏற்றுக்கிறாரு. வழியே இல்லாமல் ஏறணும். எப்படி சொல்லலாம், நானும் 2 மலை கஷ்டமாக இருந்தேன். 3ஆம் மலையிலேருந்து அப்படியே ஈஸி ஆகிட்டு கண்டிப்பாக நடந்து வந்துட்டேன். இந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். உருண்டோன்னா அவ்வளோதான், வரமாட்டோம் திரும்பி. கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 10 o'clock ஷார்ப்பாக மார்னிங் ஆரம்பித்தோம். வெயில் தான் இருந்தாலும் அந்த மேலே ஏற ஏற அந்த குளிர் காற்றுக்கு ஒன்றும் தெரில. இன்னொன்று அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்து, இந்த நேச்சரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுன்னு ஒரு வெறி, இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த வழி எதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக 2:40, ஒரு 4 hours 30 minutes முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் மேலே வந்து பாயிண்ட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக கீழே இறங்க வேண்டியதான் பாக்கி. ஓகே பாய். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த ஏதோ ஒரு வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.